இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டி. அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து தம்பி தம்பி உன்னதாண்டா வாடா. எதற்காக ஆளுநர் பதவியிலிருந்து இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி. ஸ்மார்ட்டா இருக்கு நீ. தேங்க்ஸ் பா. A position with a lot of comforts. அது முற்றிலும் பொய்யான தகவல். சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி. சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கிறது. அக்கானு கூப்பிடுறதும் நீ தம்பின்னு கூப்பிடுறதும் எனக்கே டென்ஷன் ஆகும். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2019 தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக அப்படி யாருமே இல்லையடா தம்பி. புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்று உனக்கு தெரியல அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான ஒரு சூழல்ல கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல், நல்லா ஏமாந்துட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றிவிட்டு பொய் சொல்லிச்சா ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரச்சனைகளை குறித்து கொண்டு மோசமான கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எளிதான முடிவது கிடையாது. உண்மை எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஆகிவிட்டது. அதற்கு யார் இடையூறு செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன், பொங்கி எழுவேன். முதல் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு. சரி வாடா தம்பி. சரிடா.